300 கோடி இறக்குவீர்களா? கூட்டணிக்குள் குண்டு போட்ட திமுக. மு.க. ஸ்டாலின் சொன்ன அதிர்ச்சி செய்தி. தெறித்து ஓடிய காங்கிரஸ். வணக்கம் நண்பர்களே. 2026 சட்டமன்ற தேர்தலை நோக்கி பயணிக்க தொடங்கியிருக்கும் மு.க. ஸ்டாலின் கூட்டணியும் உடையக்கூடாது, அதே சமயம் திமுகவுக்கு வெற்றி கிடைக்கக்கூடிய தொகுதிகளை தங்கள் பக்கம் திருப்ப வேண்டும் என்கிற முயற்சியில் தீவிரம் காட்டத் தொடங்கியிருக்கிறார். அதோடு திமுக கூட்டணியில் உள்ள கட்சிகள் சலசலப்பை ஏற்படுத்தும் வகையில் அவ்வப்போது கருத்து சொன்னாலும் கூட தற்போதைய நிலவரப்படி அவர்களால் வேறு எந்த கூட்டணிக்கும் செல்ல முடியாத நிலையில் சிக்கியிருக்கிறார்கள். இந்த நேரத்தில்தான் ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் கடந்த 3 முறை தொடர்ச்சியாக காங்கிரஸ் கட்சி போட்டியிட்ட நிலையில் பிப்ரவரி 5ஆம் தேதி அந்த தொகுதியில் நடைபெறும் இடைத்தேர்தலில் மீண்டும் காங்கிரசுக்கே அந்த தொகுதியை ஒதுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் செல்வ பெருந்தகை. அதோடு காங்கிரஸ் கட்சி சார்பில் சமீபத்தில் மறைந்த அதே EVKS இளங்கோவனின் குடும்பத்திலிருந்து ஒருவரை வேட்பாளராக களமிறக்கவும் பேச்சுவார்த்தை நடத்தி வந்தார். ஆனால் மு.க. ஸ்டாலினை பொறுத்தவரை 2026 சட்டமன்ற தேர்தலின் முன்னோட்டமாக இந்த இடைத்தேர்தல் இருக்கும் என்பதால் அந்த தொகுதியை திமுகவுக்கு கைப்பற்றி பலப்பரீட்சை பார்த்துவிட வேண்டும் என்று தயாராகிவிட்டார். அதன் காரணமாகவே ஈரோடு கிழக்கு தொகுதியில் திமுக சார்பில் வேட்பாளர்கள் களமிறக்க அவர் திட்டமிட்டு வந்தார். இன்னொரு பக்கம் செல்வ பெருந்தகையும் அந்த தொகுதியை விட்டுக் கொடுக்க கூடாது, காங்கிரஸ் வேட்பாளரை தான் களமிறக்க வேண்டும் என்று தனது சார்பிலும் ஏற்பாடு தயார் செய்து வந்தார். ஆனால் இந்த தகவல் மு.க. ஸ்டாலின் கவனத்தை எட்டியதும் ராகுல் காந்திக்கு போன் போட்டவர் ஈரோடு கிழக்கு தொகுதியை விட்டுக் கொடுக்குமாறு கூறியிருக்கிறார். அவர் மறு பேச்சில்லாமல் ஓகே சொன்னதை அடுத்து செல்வ பெருந்தகையை அழைத்து பேசியிருக்கிறார். ஆனால் அவரோ ஈரோடு கிழக்கு தொகுதி எங்கள் தொகுதி, கண்டிப்பாக எங்களுக்கு விட்டுக் கொடுக்க வேண்டும் என்று மன்றாடியிருக்கிறார். அதை கேட்ட ஸ்டாலின், கடந்த முறை உங்கள் கட்சியை சார்ந்த EVKS இளங்கோவன் அந்த தொகுதியில் போட்டியிடும் போது திமுக சார்பில் 300 கோடி வரை செலவு செய்திருக்கிறோம். அப்படிதான் அவரை வெற்றி பெற வைத்தேன். அப்படியென்றால் இந்த முறை அங்குள்ள வேட்பாளர் போட்டியிட்டால் அதே 300 கோடியை நீங்கள் இறக்குங்கள், திமுக சார்பாக நாங்கள் தேர்தல் பணிகளை பார்த்து உங்களை வெற்றி பெற வைக்கிறோம் என்று ஒரு குண்டை தூக்கி போட்டிருக்கிறார். ஆனால் அவர் 300 கோடி கேட்டதுமே ஆட்டம் கண்டு போனாராம் செல்வ பெருந்தகை. அவ்வளவு தொகைக்கு நாங்கள் எங்கே போவோம், நீங்களே வழக்கம் போல செலவு செய்து எங்கள் வேட்பாளரை வெற்றி பெற வையுங்கள் என்று சரண்டர் ஆகியிருக்கிறார். அதற்கு ஸ்டாலின், அப்படியெல்லாம் கூட்டணி கட்சிக்காக தொடர்ந்து தாங்கள் செலவு செய்ய முடியாது, இந்த முறை நாங்கள் தான் அங்கு போட்டியிடுவோம், நீங்கள் போட்டியிட்டால் திமுக சார்பாக ஒரு பைசா கூட தரமாட்டோம், நீங்களே பார்த்து கொள்ளுங்கள் என்று கைவிரித்திருக்கிறார். அதை கேட்டு அரண்டு போன செல்வ பெருந்தகை, அப்படியென்றால் ஈரோடு கிழக்கு தொகுதியை நான் விட்டுக் கொடுக்கிறேன், நீங்கள் உங்கள் வேட்பாளரை நிறுத்திக் கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு எஸ்கேப் ஆகியிருக்கிறார். அந்த வகையில் தற்போது திமுக கூட்டணியில் உள்ள அனைத்து கட்சிகளுமே திமுகவை தான் மலை போல நம்பி இருக்கிறார்கள். அடுத்த தேர்தலை சந்திக்க வேண்டும் என்றாலும் கூட தேர்தல் நிதியாக திமுக கொடுக்கும் பணத்தை வைத்துதான் அவர்களால் செலவு செய்ய முடியும் என்கிற நிலையில் இருக்கிறார்கள். அதன் காரணமாக இந்த 300 கோடி விவகாரத்தை சொல்லி ஈரோடு கிழக்கு தொகுதியை தட்டி தூக்கி இருக்கிறார் மு.க. ஸ்டாலின். இதேபோல்தான் அடுத்து வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலிலும் 200 தொகுதி என்பதை டார்கெட்டாக வைத்திருக்கும் ஸ்டாலின் இப்போதே தங்களுக்கு எளிதில் வெற்றி கிடைக்கக்கூடிய தொகுதிகளை பட்டியல் போட்டு வருகிறார். அந்த தொகுதிகள் அனைத்தையும் தான் கைப்பற்றிவிட வேண்டும், கூட்டணி கட்சிகள் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்தால் தேர்தல் நிதியில் கை வைத்து விடுவேன் என்று மிரட்டல் விடுக்க வேண்டும் என்றும் அவர் திட்டமிட்டு இருப்பதாக திமுக வட்டாரங்களில் ஒரு பரபரப்பு செய்தி வெளியாகியிருக்கிறது. இதையடுத்து தற்போது ஈரோடு கிழக்கு தொகுதியில் திமுக சார்பில் சந்திரகுமார் என்பவரை வேட்பாளராக களமிறக்க தயாராகிவிட்டார் மு.க. ஸ்டாலின். இந்த சந்திரகுமார் நடிகர் விஜயகாந்த் தேமுதிகவை தொடங்கிய போது இந்த கட்சியில் முக்கிய நபராக இருந்தவர். அதே சமயம் அதிமுக கூட்டணியில் இணைந்து போட்டியிட்ட விஜயகாந்த் எதிர்க்கட்சி தலைவராக இருந்தபோது அவர் இல்லாத நாட்களில் இந்த சந்திரகுமார் தான் தேமுதிகவை வழிநடத்தி வந்தார். ஆனால் அந்த அளவுக்கு விஜயகாந்த் சந்திரகுமாருக்கு முக்கியத்துவம் கொடுத்த போதும் ஜெயலலிதாவுடன் விஜயகாந்த் மோதலில் ஈடுபட்ட போது தேமுதிக கட்சியிலிருந்து ஜெயலலிதாவுக்கு ஆதரவு தெரிவித்த 8 MLAக்களில் இவரும் ஒருவராக இருந்தார். அதன் பிறகு திமுகவில் இணைந்த இந்த சந்திரகுமாருக்கு திமுகவில் கொள்கை பரப்பு துணை செயலாளராக பதவி கொடுத்த மு.க. ஸ்டாலின் இப்போது அவரை ஈரோடு கிழக்கு தொகுதியிலும் திமுக வேட்பாளராக களமிறக்குகிறார். அது மட்டுமின்றி இந்த சந்திரகுமார் விஜயகாந்த் மக்கள் நல கூட்டணியை உருவாக்கிய போது அவருக்கு எதிராக மக்கள் தேமுதிக என்கிற ஒரு புதிய கட்சியை தொடங்கி திமுகவின் ஆதரவாளராக செயல்பட்டார். அதன் காரணமாகவே அவருக்கு திமுகவில் முக்கிய பொறுப்பு கொடுத்தார் மு.க. ஸ்டாலின். அந்த அளவுக்கு மாற்று கட்சியிலிருந்து திமுகவுக்கு வருபவர்களுக்கு திமுகவில் பெரிய வாய்ப்புகளை கொடுத்து அவர்கள் மூலம் மற்ற கட்சியிலிருந்து முக்கிய நிர்வாகிகளை திமுகவுக்கு தட்டி தூக்கும் வேலைகளிலும் தற்போது ஈடுபட்டு வருகிறார் ஸ்டாலின்.
அதோடு ஈரோடு கிழக்கு தொகுதியில் தேமுதிகவில் உள்ள தொண்டர்களை திமுக பக்கம் இழுத்து விடுமாறும் சந்திரகுமாருக்கு ஒரு ரகசிய உத்தரவு போட்டுள்ளாராம் ஸ்டாலின். அந்த அளவுக்கு விஜயகாந்தின் நம்பிக்கைக்கு பாத்திரமாக இருந்து அவரது முதுகில் குத்திய துரோகிகளுக்கெல்லாம் திமுகவில் முக்கிய இடம் கொடுத்து வருகிறார் மு.க. ஸ்டாலின் என்பது குறிப்பிடத்தக்கது. அடுத்த செய்தி, மு.க. ஸ்டாலின் எடப்பாடி மோதல், விஸ்வரூபம் எடுத்த பொள்ளாச்சி சம்பவம். தற்போது தமிழக அரசியல் களத்தில் அண்ணா பல்கலைக்கழகம் விவகாரத்தை கையில் எடுத்து காவல்துறை மீதும் ஆளுங்கட்சி மீதும் குற்றச்சாட்டுகள் பாய்ந்து கொண்டிருக்கின்றன. குறிப்பாக யார் அந்த சார் என்ற பேட்ச் அணிந்து அதிமுகவினர் சட்டசபைக்குள் சென்றார்கள். இதன் காரணமாக திமுகவுக்கு பெரும் நெருக்கடி ஏற்பட்டது. திமுகவினர் தான் இதில் சம்பந்தப்பட்டிருப்பதாக எதிர்க்கட்சிகள் சொல்லி வந்ததால் மு.க. ஸ்டாலின் கடும் கலவரத்துக்கு ஆளானார். அதன் காரணமாகவே இந்த விவகாரத்தை எப்படியாவது திசை திருப்ப வேண்டும் என்று தீவிரமாக ஆலோசனை செய்து வந்த மு.க. ஸ்டாலின் நேற்று சட்டசபையில் பொள்ளாச்சி விவகாரத்தை கையில் எடுத்தார். அப்போது அவர் பேசும்போது, அதிமுக ஆட்சி காலத்தில் பொள்ளாச்சியில் 2 ஆண்டுகளாக பல பெண்கள் பலாத்காரம் செய்யப்பட்டு வந்திருக்கிறார்கள். அதற்கு அப்போது அதிமுக எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை. சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்ட பிறகுதான் உண்மைகள் அம்பலத்துக்கு வந்தது. அது மட்டுமின்றி இது குறித்து பல பெண்கள் போலீசில் புகார் அளித்தும் 12 நாட்களாக எஃப்ஐஆரை பதிவு செய்யவில்லை. குறிப்பாக பொள்ளாச்சி சம்பவத்தில் ஈடுபட்டவர்கள் அத்தனை பேருமே அதிமுக பிரமுகர்கள் தான். அதிமுக ஆட்சி காலத்தில் தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு போயிருந்தது. ஆனால் எடப்பாடி பழனிசாமி தற்போது தான் எதிர்க்கட்சி தலைவரானதும் பழைய சம்பவங்களை மறந்துவிட்டு யார் அந்த சார் என்று பேட்ஜ் அணிந்து சட்டசபைக்கு வருகிறார். பொள்ளாச்சி சம்பவத்தில் ஈடுபட்ட அதிமுகவினர் 100 பேரை என்னால் சுட்டிக்காட்ட முடியும் என்று கூறிய மு.க. ஸ்டாலின், பொள்ளாச்சி பாலியல் சம்பவம் சம்பந்தப்பட்ட ஆதாரங்களை சபாநாயகர் அப்பாவுவிடம் வழங்கினார். அதோடு நிறுத்திக் கொள்ளாமல், நான் சொல்வது தவறு என்று நீங்கள் ஆதாரம் கொடுத்தால் நீங்கள் சொல்லும் தண்டனையை ஏற்பதற்கு நான் தயாராக இருக்கிறேன் என்று எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு சவால் விட்டுள்ளார் மு.க. ஸ்டாலின். அப்படி சபாநாயகர் அப்பாவுவிடம் மு.க. ஸ்டாலின் கொடுத்த பொள்ளாச்சி சம்பவம் ஆதாரம் அதிமுகவினருக்கும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதில் அதிமுகவில் யாரும் சம்மதப்படவில்லை என்று நீங்கள் சொன்னால் அதை வெளிப்படையாக தெரிவிக்கலாம். அது குறித்த ஆதாரங்கள் அனைத்தும் எங்களிடத்தில் உள்ளது. நீங்கள் சொல்லும் அந்த செய்தியை உண்மையா இல்லையா என்பதை ஆராய்ந்து பார்த்துவிட்டு அதுக்கு நாங்கள் பதில் கொடுப்போம் என்று கூறியுள்ள சபாநாயகர், உடனடியாக உங்கள் முடிவை சொல்லுங்கள் என்று எடப்பாடி பழனிசாமி இடத்தில் கூறியிருக்கிறார். இப்படி திமுக ஆட்சியில் நடந்த ஒரு பாலியல் சம்பவத்துக்கு எதிராக தற்போது அதிமுக ஆட்சி காலத்தில் நடந்த பொள்ளாச்சி சம்பவத்தை திமுக கையில் எடுத்திருக்கிறது. அதனால் இந்த விவகாரத்தில் அடுத்தடுத்து எப்படிப்பட்ட திரைமறைவு அதிர்ச்சி சம்பவங்கள் வெளிச்சத்திற்கு வரப்போகிறது என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். நண்பர்களே, ஈரோடு கிழக்கு தொகுதியை திமுகவுக்கு கைப்பற்ற காங்கிரஸ் கட்சியின் மாநில தலைவரான செல்வ பெருந்தகைக்கு மு.க. ஸ்டாலின் 300 கோடியை சொல்லி அதிர்ச்சி கொடுத்திருப்பது. ஒரு காலத்தில் விஜயகாந்த் கட்சியில் முக்கிய பொறுப்பில் இருந்த சந்திரகுமாரை ஈரோடு தொகுதியில் திமுகவின் வேட்பாளராக களம் இறக்குவது மற்றும் அண்ணா பல்கலைக்கழக மாணவி விவகாரத்துக்கு எதிராக அதிமுக ஆட்சியில் நடைபெற்ற பொள்ளாச்சி பாலியல் சம்பவம் குறித்த ஆதாரத்தை மு.க. ஸ்டாலின் சபாநாயகரிடம் கொடுத்தது குறித்த உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடவும். நன்றி, வணக்கம்.